ஹாய் யூவர்ஸ், இது நம்ம ஷோ கோலார் ஃபுட்டீஸ். நான் உங்கள் ஃபுட்டி திலீப். ராமி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 கிலோ ரைஸ், அதாவது ஒயிட் ரைஸ் இருக்குது. அதாவது ஆளுக்கு 1.5 கிலோ. சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா எக் இருக்குது. மெயினாக சிக்கன் குருமா இருக்குது. நம்ம தலைவன் சிக்கன் குருமா இருக்கான். பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இதுதான் இன்றைக்கி சேலஞ்ச். ஸோ டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம சாப்பாடுக்காக வெயிட் பண்ணலாம், சாப்பாடு நமக்காக வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைமர் ஆன் பண்ணிடலாம். அப்படியே பார்த்தா ட்ரூல் ஆகுது, செம்மையாக இருக்குது, அப்படியே தம்ம திக்காக இருக்குது. பாருங்கள் நீங்களே. மூஞ்சி அடிச்சு என்ன பண்ண? குழம்பு காலியாக இருமுடி. கண்டிப்பாக குழம்பு காலியாகும். பார்த்தீங்கன்னா கறி வந்து செம்மையா பஞ்சு மாதிரி வந்திருக்கு. இந்த நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு கறி. ஆமா, ஆறு ஒண்ணு. இது வந்து ஹோட்டல்ல வாங்கினதில்ல, அம்மா செஞ்சது தான், வீட்டில் செஞ்சது தான். இது ஆச்சி மசாலா கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என் பாட்டி மசாலா. கட் பண்ணுறா ரொம்ப மரம்பு. ராம, காரமாக கரெக்டாக இருக்கா? காரம் இல்லை. பரவாயில்ல, ஓரளவு காரமாக தான் இருக்குது. பார்த்து பார்த்து வெக்கி செத்துறாத, மென்று சாப்பிடு, பொறுமை. வயலுக்கு வந்து காரம் ஓவராக ஏறிடுச்சு போல இருக்குது. உனக்கு இதெல்லாம் பத்தாது, உனக்கு இதுதான் சரியாக இருக்கும். ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். கறியை கொஞ்சம் பிச்சு, தலைவனை கொஞ்சம் பிச்சு உள்ளே வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். க்ளோஸ் பண்ணு. பார்த்துடா, தரமான பைட். எனக்கு வந்து எப்படின்னா, நான் காரம் நிறைய சாப்பிடுவேன். அதனால் மிளகா போட்டேன், அந்த ஜூஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை உள்ளே ஊற்றி அந்த ஃப்ளேவரோட சாப்பிடுவேன். நான் காரம் போய் நிறைய சாப்பிடுவேன். ரொம்ப நாள் ஒரு ஐட்டம் மட்டும் அடிக்க சொல்லிக்காங்கன்னா அது சிக்கன் மட்டும்தான். அது சாப்பிட முடியும். கண்டிப்பாக தப்பு தப்பெல்லாம் இல்லை. தோசை சரிக்கவே சரிக்காது. எனக்கு எங்கள் அம்மா வைக்கிற சிக்கன் கிரேவியும் பிரியாணியும் தான் ரொம்ப பிடிக்கும். அம்மா கைப்பக்கம் அம்மா கைப்பக்கம் தாயா, டேஸ்ட் வராதியா வேறு எதுலையும். இவர் யாரை சொல்கிறேன்னு தெரியுதா? அப்படியே செம்மையாக இருக்குது. நார்மலாக எங்கள் அம்மா செய்கிற குருமா வந்து தண்ணியாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக கொஞ்சம் திக்காக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி செஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன்.
நம்மள போன வீடியோ நம்ம கிஷோருங்க அம்மா செஞ்சிருந்த அந்த குருமா இருந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சொல்ல மறந்துட்டேன். செம்ம டேஸ்ட்டு, பக்காவான டேஸ்ட் அது. நான் அதுக்கு 10/11 கொடுப்பேன். எங்கள் அம்மாவுக்கு 10/100 கொடுப்பேன். ஏன்னா அது வெஜ்ஜு, இது நான்வெஜ்ஜு. வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? ஐயா சாமி தேசம் ரொம்ப முட்டுறாத. வெஜ்ஜை எப்படி சொல்லுவான்? வெஜ்ஜு எப்படின்னா, ஓஹோ ஊசலாடிட்டு இருக்கிற கிளவி மாதிரி இழுத்துட்டு இருக்காதடா, டக்குன்னு சொல்கிறான். அதானே. இப்போ வெஜ்ஜு அப்படின்னு எப்படி சொல்லுவார்? விஇஜின்னு சொல்லுவியா? ஆமாம். அது பக்கத்தில் NON போட்டா? டேய் தயவுசு சும்மா ஆடுறா, நானே நொந்து போயிருக்கேன். எவன்டா அது காடையை வரத்து கல்லால உட்கார வச்சிருக்கிறது? இன்னொரு சொல்ல மாட்டேன். அதாவது நம்ம கீர்த்தி வாசன் இது வந்து அவ்வளோ இல்லைனா வீடு கையாம, அதாவது ஆஃபீஸ் கையாம வளர்ச்சிட்டு இருந்தோம். நான் இங்கே அப்போ வந்து காமி சார் வாழ் தானே டைப் மாட்டிச்சுன்னு அது மாதிரி நம்ம கீர்த்தி வாசன் குடிச்சு அப்படியே வருவான் வீடியோ. பேசிட்டு முட்டை குடிச்சான். கஷ்டம் போய் அப்படி சாப்பிடு நம்ம போட்டு நினைக்கிறேன். கஷ்டம் போயிடலாம். சும்மா கிரேவி இவ்வளோ டக்குன்னு கல்யாணம் நினைக்கவே இல்லைப்பா, பாவம். எனக்கு கார சட்டை பொதுவாக மூக்கில் வேர்க்கும் பயங்கரமாக, ஸ்வெட் ஆகும், செம்ம கரமாக இருக்குது. அம்மா பாசத்தில் கொஞ்சம் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ராவே போட்டாங்க. வேறு இருந்தால் ஒன்று ஞாபகம் இருந்துச்சு. ஒருத்தவன் நல்லா கிரியர்லாண்ணா வெயிலில் போய். சரி. ஆனால் அவனுக்கு மண்டை மட்டும் வேர்க்கலை, உடம்பெல்லாம் வேர்த்துது. ஏன்? ஏன்னா அவன் தலை ஃபேனா. திஸ் மொக்க ஜோக் டெடிகேட் டு ஆல் தலை ஃபேன்ஸ். மண்டை மட்டும் வேர்க்காது, உடம்பெல்லாம் இருக்கும். தம்பி ஒண்ணு காய்ச்சி பண்ணி பண்ணி பண்ணிடலாம். கொஞ்சம் இதோட நம்பிட்டோம் போட நம்பிட்டு வருவாங்க. நம்ம வரல பட் நாட் எக்ஸிஸ்ட் மோர், அதையும் சாப்பிடணும். ஸோ இந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு 4 நிமிஷத்தோட வீடியோ உங்ககிட்ட இல்லை, டெலிட் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோக்கு மட்டும் தான் நாங்கள் எக்கச்சக்கமாக ப்ளூப்பர்ஸ் எடுத்தோம். ஸோ ப்ளூப்பர்ஸை டெலிட் பண்ணுறதுக்கு பதிலாக மெயின் வீடியோ நாங்கள் டெலிட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து 4 நிமிஷங்களோட அப்லோட் பண்ண முடியல. இந்த 4 நிமிஷம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல நம்ம ராம் ஜெயிச்சிட்டார், திலீப் பண்ணி தோத்துட்டாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் தான் அந்த 4 நிமிஷம் கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது அதோட கண்டினியூஷன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பனிஷ்மெண்ட்டு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னா, தண்டாலம் எடுக்கணும். ஆனால் அந்த தண்டாலம் எடுக்கிறதுல ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, நான் அவன் மேலே ஏறி உட்காந்துருப்பேன். நீ எத்தனை முடியுமோ, 2ஆக இருந்தாலும் சரி, 3ஆக இருந்தாலும் சரி, இல்லை 5ஆக இருந்தாலும் சரி, 1000 எடுத்தால் கூட சரி, ஆனால் நான் உட்காந்துருப்பேன். நீ எவ்வளோனா எடுக்கலாம், உன்னோட கவுண்ட் விஷ் தான். ஆனால் 1க்கு மேலே இருக்கணும்.
நான் உட்காந்துருப்பேன், நீ என்னை வச்சு எடு. ஒன்றுக்கு மேலே இருக்கணும். நான் இருப்பேனா கடைசியில் முடிஞ்சிருவேன் போல இருக்கே. தூக்கிற போன சேலஞ்சம் தூக்கும் போதே சோழி முடிஞ்சு வச்சு எனக்கு பாதி இது. இதில் உட்காந்து வேறு பண்ணணுமா? சரி ட்ரை பண்ணுவோம். கீர்த்தியாசா செக் பண்ணு வீடியோ எடுத்து நான் இங்கே தான் பின்ன காட்டுறேன். இந்த போஸ்ட் வீடியோ இந்த சீக்கிரம் பார்க்கே சொல்லிட்டு வா. பார்க்கே திலீப் நாங்கள் மூஞ்சியை காட்டுங்க திலீபன். உட்காந்துக்கிற போச பாரு. இதெல்லாம் அப்படி எந்திரிக்கலாம் கூடாதுடா. சரி வா 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 அழுவாத போறேன் வா. ஐ அம் வெரி ஹாப்பி. ஸ்டார்ட் மியூசிக். தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. பார்த்தீங்கன்னா முடிஞ்சு சேலஞ்சு வேற மாதிரி இருக்கு. என்ன கணம் ப்ரோ? முடிஞ்சு ப்ரோ, தோள்பட்டை கலந்துருச்சு. சொல்லிடலாம் கடைசியாக என்னன்ட்டு. முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். இப்போ இப்படி முடிக்கிறேன் பார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம விசாரணை நடிகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் அடுத்தடுத்த ஃபுட் சேலஞ்சில் என்னென்ன ஃபுட் சேலஞ்ச் பண்ணணும், என்னென்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை மென்ஷன் பண்ணியே நாங்கள் ஃபுட் சேலஞ்ச் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.